புரிவானார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மனித கூட்டம் வாழுகிறது. அதில் ஒரு தரப்பு அல்லாஹ்வுடைய வானவர்களை பின்தொடர்ந்தால் மலக்குகளாக வாழ முடியும். மலக்குகள் எந்த பாவமும் செய்ய மாட்டார்கள். ஆனால் உயர்வானவர்களாக உன்னதமானவர்களாக எப்போதுமே அவர்களால் இருக்க முடியும். 2வது, சைத்தானை பின்தொடர்ந்தால் உயர்வான வாழ்க்கை இல்லை, அவமானமான வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கை, இழிவு தரக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு மீண்டும். எனவே இந்த 2 பாதைகளில் உலகில் உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் மலக்குகளாக மாறி போகிறார்கள். யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் ஷைத்தான்களாக மாறி போகிறார்கள். அந்த வரிசையில இஸ்லாமிய உம்மத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் நம் சமூகத்தில 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒரு விதமான நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய பல ஆண்டு காலமாக ஒரு சமுதாயத்தில் உள்ள வாலிபர்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டவர்களாக உருவாக்குகிறார்கள். படிக்க வைக்கக்கூடிய சமுதாயத்தை இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தில் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள் அடிக்கக்கூடிய சமுதாயமாக உருவாக்கி வருகிறார்கள். வாலிபர்களை நீங்கள் யாரை பார்த்தாலும் கையில ஒரு காப்போடு சுத்தி கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் கழுத்துல ஒரு செயினோடு சுத்தி கொண்டிருப்பார்கள். அதுவும் இல்லாவிட்டால் தலையிலே எண்ணெய் வைக்க கூட முடியாத அளவுக்கு தலையை பரட்டையாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். பல வகையாக சொல்லிக் கொண்டு போகலாம். வாலிபர்கள் இன்றைக்கு சமூகத்திலே ஒழுக்கம் இல்லாதவர்களாகவும் படிப்பு இல்லாதவர்களாகவும் தான் எந்த கொள்கையை கொண்டமோ அது நல்லதோ சரியோ தவறோ என்று கூட பாகுபாடு வித்தியாசம் தெரியாமல் ஒரு தவறான பாதையை நோக்கி போகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அடிக்கக்கூடிய தலைமுறைகளாக இருக்கிறார்கள். தலைப்பை நாம் விளங்க வேண்டியது அடிக்கக்கூடிய தலைமுறையை விட படிக்கும் தலைமுறையை உருவாக்கணும். சமுதாயத்துல நிறைய வாலிபர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேங்ஸ் இருக்கு, குறிப்பிட்ட டீம் இருக்கிறாங்க. யாருக்காவது யாரையாவது பிடிக்கிறேன்னா அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அசைன்மெண்ட் 10,000மோ 1,00,000மோ கையை காமிச்சு விட்டுருவாங்க, அடையாளம் காமிச்சு விட்டுருவாங்க. கடைசியில பணத்துக்காகவே ஒரு சமூகத்தில ஒரு வாலிப சமூகம் நம்முடைய எதிர்காலத்தை மறந்து, லட்சியத்தை மறந்து, தான் ஒரு படித்தவனாக வர வேண்டும் என்ற உன்னதமான அந்த ஆசையை எல்லாம் மறந்து மொத்தத்திலே இந்த உம்மத்திலே ஒரு பொறுக்கியாக, ஒரு போக்கிரியாக, ஒரு ரவுடியாக, ஒரு தாதாவாக உருவாகக்கூடிய ஒரு வலம் வரக்கூடிய ஒரு அவல நிலைதான் இன்றைக்கு இந்த உம்மத்திலே அரங்கேறி இருக்கிறது. மறுபக்கம் இந்த சமுதாயத்திலே படிக்க வைக்கக்கூடிய தலைமுறையை உருவாக்குவதில் பெற்றோர்கள் ஆண்டு ஆண்டு அவர்கள் தோல்வியை தான் அடைந்து கொண்டு வருகிறார்கள். பொதுவாக இஸ்லாமிய உம்மத்துல எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. 10th பின்னாடி ஒண்ணு இவனுக்கு படிப்பு ஏறாது, இல்லாவிட்டா இவனை படிக்க வைக்க இவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்காது. இந்த 2த்துல எங்கேயாவது அடி வாங்கிதான் அந்த வாலிபன் வாழ்க்கையை தோழிக்கிறான். ஒன்று படிப்பு ஏறாமல் வெளிநாட்டுக்கு செல்லுகிறார், இல்லாவிட்டால் படிக்க வைக்க முடியாமல் உள்நாட்டில ஏதோ கிடைத்த வேலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆரம்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில், இஸ்லாமிய உம்மத்தில் ஒரு சமூகம் பல ஆண்டு காலமாக, 12 காலமாக படிப்பிற்கும் இஸ்லாமிய உம்மத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போன்று உருவாகி கொண்டு வருகிறார்கள். இந்த உலகத்திற்கு கல்வியை அறிமுகப்படுத்தியது இஸ்லாமிய மார்க்கம் தான். நபியே நீங்கள் படியுங்கள் என்று சொன்ன முதல் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.